Theorem 3, Angle bisector theorem. The internal bisector of an angle of a triangle divides the opposite sides internally in the ratio of the corresponding sides containing the angle. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு லைன் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே இதை ஆங்கிளை டிவைட் பண்ணிக்கிட்டு, அதாவது என்னன்னா இந்த ஆங்கிள் ஏதோ ஆங்கிள் நமக்கு தெரில இல்லையா, அதனால் நம்ம ஒன்று டிவைட் பண்ணதுனால இது ஒன்று இது ஒன்று 90 இருந்துச்சுன்னா 45 இருக்கும். இது ஒன்று தெரியாதனால நான் ஒன்று எடுத்துக்கிறேன். டிவைட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆங்கிள்லேருந்து இன்டர்னலாக ஒரு லைனு டிவைட் பண்ணிக்கிட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட் சைடை போய் தொடுது அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. ஆனால் இது சிமிலர் ட்ரையாங்கிள் தான், நமக்கு க்ளீனாகவே தெரியும். ஏன் அப்படின்னா இது ஒன்றுனா இதுவும் ஒன்று. இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பிசிக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போது இந்த ட்ரையாங்கிள் ஒரு 90, இதில் ஒன்று, இதில் 90, இதில் ஒன்று, ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் தான், பண்ணாமே போயிடலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லைனை நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள் பண்ணுறதில்ல, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரையாங்கிள் வரைங்க, வரைஞ்சிட்டு அதையும் இதையும் சிமிலர்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா சிமிலர்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஏற்கனவே இதுவும் சிமிலரு. இப்போ நீங்கள் அதையும் இதையும் சிமிலர்னு சொன்னீங்கன்னா இதுவும் சிமிலர் ஆகிடும். நீங்கள் அப்படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிக்கு பேரலாக ஒரு லைனை வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். இதுக்கு ஈங்கிற பேர் வைக்கிறேன். ஏடியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். சரியா, இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன கொடுத்தாங்க இந்த டயக்ராம், இந்த லைனை வரைகிறதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் ப்ரூஃபு, ட்ரையாங்கிள் ஏபிசி அவ்வளோ தான் கொடுத்தாங்க இல்லையா. அப்புறம் இந்த ஏடி கொடுத்தாங்க இல்லையா, ஏடி இன்டர்னல் பைசெக்டார். சரியா, அப்புறம் ப்ரூஃப் என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. இதுதான் ப்ரூவ் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வரைஞ்சது ஏபிக்கு பேரலாக சிங்கிற லைன் வரைஞ்சேன். ட்ரா எ லைன் சிஇ லைனை வரைஞ்சேன் பேரலல் டு ஏபி. அதே நேரத்தில் வேறு என்ன பண்ணேன், அண்ட் எக்ஸ்டெண்ட் ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் டு மீட் சி அட் இ. ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணது எதுக்கு பண்ணேன், இந்த சி லைனை டச் பண்ணுறதுக்காக. சி லைனை எங்கே டச் பண்ணேன், ஈங்கிற பாயிண்டில், அதுதான் எழுதியிருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், இது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒன்று ஆகணும். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் பேரலல் லைனு, இந்த ஏபியும் சியும் பேரலல் லைனு. பேரலல் லைனில் ஒரு லைன் குறுக்கில் வருது அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அதே கண்டிஷன் தான் இங்கேயும். ரெண்டு பேரலல் லைனில் குறுக்கில் இந்த லைன் வரும்போது அப்போ இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளும் ஈவனாக இருக்கும். ஏற்கனவே இங்கே ஒன்று எடுத்துட்டேன், அதனால் இதை ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன். இது நான் என்ன எடுத்தனோ அதை எழுத போகிறேன், வேறு எதுவுமே பண்ணல. ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ரெண்டாவது ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு இசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இங்கே பாருங்கள், பிஏஇ அப்புறம் ஏஇசி ரெண்டுமே 1. ரெண்டாவது ஏபிடி அப்புறம் இசிடி ரெண்டுமே 2. எதை வச்சு நான் சொன்னதா, ஆல்டர்னேட் ஆங்கிளுங்கிறதுனால இல்லையா, ஆல்டர்னேட் ஆங்கிள்ங்கிறதுனால. ஓகேவா. செகண்ட் கண்டிஷனு, இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈவனாக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு ட்ரையாங்கிளில் 3 வகையான ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்கேலினு, அப்புறம் ஐசோசல் ட்ரையாங்கிள் இல்லையா. ஐசோசல் ட்ரையாங்கிள் கண்டிஷன் அது ரெண்டு சைடு ஈவனாக இருந்தாலே அந்த ட்ரையாங்கிள் பேர் ஐசோசல் ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈவனாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ரெண்டு சைடும் ஈவனாகவே இருக்கணும் இல்லையா. ரெண்டு ஆங்கிள் ஈவனாக இருந்தாலே அது என்ன ஆங்கிள்,
ஐசோசல் ஆங்கிள் தான், ஐசோசல் ட்ரையாங்கிள் தான். அப்போ நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம், ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசோசல் ட்ரையாங்கிள். சரியா? ஏசிஇங்கிறது ஐசோசல் ட்ரையாங்கிள். எதை வச்சு சொன்ன? 2 ஆங்கிள் இருக்குது. 2 ஆங்கிள் ஈவனாக இருக்குதுன்னா அப்போது 2 சைடு ஈவனாக தான் இருக்கணும். அப்போது அதை எழுதிக்கிறேன், ஏசி ஈக்குவல் டு சிஇ. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது இது ரெண்டுமே சிமிலர், சைடும் ஆங்கிளும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக இது ரெண்டுமே என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்? சிமிலர் ட்ரையாங்கிள் தான். இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே ஏற்கனவே சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்? சிமிலர் ட்ரையாங்கிள் தான். அப்போது ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. ரெண்டுமே என்னாச்சு? சிமிலர் ட்ரையாங்கிள். எந்த ஆங்கிள் பற்றி? டபிள்யூஏ சிமிலாரிட்டி படி. இங்கே பாருங்கள், இதுலேயே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் டபிள்யூஏ சிமிலாரிட்டின்னு போட்டேன். சரியா? இது முடிஞ்சிச்சு. இப்போது ரேஷியோ எழுதலாமா? ரேஷியோ எப்படி எழுதலாம்? இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அப்போது இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இது ஆப்போசிட்டு, இது ஹைபோட்டனஸு, இது அட்ஜசன்ட்டு. அப்போ இது ஆப்போசிட்டு, இது ஹைபோட்டனஸு, இது அட்ஜசன்ட்டு. ஆச்சா? இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஆப்போசிட் ஹைபோட்டனஸ்னால் தெரியும்ல. இப்போ நான் அப்படியே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துகிறேன் இல்லையா? அப்போது ஏபி டிவைடட் பை ஏசி. கரெக்டாக? ஏபி டிவைடட் பை ஏசி. ஏபி டிவைடட் பை ஏசி, சாரி சி இல்லையா? சி தானே ப்ரூவ் பண்ணோம். ஏபி டிவைடட் பை சிஇ, ஏபி டிவைடட் பை சி. ஏன்னா இது ஹைபோட்டனஸு, இதுவும் ஹைபோட்டனஸ் இல்லையா? ஈக்குவல் டு அட்ஜசன்ட் இருக்கணும் இல்லையா? பிடி பை சிடி. இப்போது நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டேன். இங்கே ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு இல்லையா? இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஏற்கனவே ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 in 1 இல்லை ஃப்ரம் 1 and 2ன்னு கேட்கலாம். ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணலாம்? இந்த சிஇக்கு 50ல் இந்த ஏசி போடலாமா? அப்போது ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. என்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் சார்.